BBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுர இந்தியாவில் தங்கியிருக்கும் காலத்தில் சீனாவின் இருவேறு விசேட குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளனர். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கும் சீனாவின் வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த அகதிகள் மீளவும் நாட்டுக்கு வர வேண்டும் என்பதே எங்களின் விருப்பமாகவும் இருக்கிறது என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் பேரவலத்தின் சாட்சியாக நினைவாலயம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புதுடில்லியில் இந்திய முன்னணி வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்திய கைத்தொழில் சம்மேளனத்தின் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கலந்துரையாடலில் இந்தியாவின் முன்னணி தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழல் குறித்து விளக்கமளித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில் முதலீடு செய்யுமாறு இந்திய தொழில் முனைவோரிடம் கோரிக்கை விடுத்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் டிஜிட்டல் பொருளாதாரம், சுற்றுலா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இதன்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகளை விஸ்தரிப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. இலங்கையில் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்த இந்திய முன்னணி வர்த்தக பிரதிநிதிகள் விருப்பம் தெரிவித்ததுடன் அதற்கு தேவையான முதலீட்டு வசதிகளை வழங்க இலங்கை அரசாங்கம் உடன்பாடு தெரிவித்தது. தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜயந்த பெர்னாண்டோவும் இந்த சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். அனைத்து சீன பெண்கள் சம்மேளனத்தின் துணைத் தலைவியான சாங் டோங் மேய் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்து பெண்கள் வலுவூட்டல் மற்றும் அபிவிருத்தி தொடர்பான பரஸ்பர முயற்சிகள் குறித்து கலந்துரையாடினார். சாங் டோங் மேய் மற்றும் அவரது தூதுக்குழுவினரை வரவேற்ற பிரதமர் கலாநிதி அமரசூரிய இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீடித்த நட்புறவை பாராட்டினார். இந்த கலந்துரையாடல் பெண்களின் சுகாதாரம், கல்வி மற்றும் பொருளாதார பங்கேற்பு ஆகியவற்றில் பகிரப்பட்ட சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை மையமாக கொண்டிருந்தது. பெண்களின் தொழில் ஈடுபாடு மற்றும் கீழ்மட்ட பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது உட்பட சீனாவின் முன்னேற்றங்கள் குறித்து திருமதி சாங் டேங் மேய் விளக்கினார். இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஷென் ஹாங் உட்பட இலங்கை சீன தூதரகத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் இலங்கை குழுவில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, பிரதமரின் மேலதிக செயலாளர் திருமதி சாகரிகா போகாவத்த ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். இந்து லங்கா ஒத்துழைப்பினை மேலும் ஸ்திரப்படுத்தி வலுப்படுத்துவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கூட்டு அறிவிப்பை வரவேற்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று எட்கா ஒப்பந்தத்துடன் முன்னோக்கி செல்வதற்கான தீர்மானம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அவர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ள அவர், அந்த அறிக்கையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரால் திங்களன்று புதுடில்லியில் அறிவிக்கப்பட்ட கூட்டு அறிவிப்பில் இந்து லங்கா ஒத்துழைப்பினை மேலும் ஸ்திரப்படுத்தி வலுப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டமை வரவேற்கத்தக்க விடயமாகும். அதேபோன்று பிராந்திய வலுசக்தி மற்றும் தொழில்துறை மையமாக திருகோணமலையை அபிவிருத்தி செய்து பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு எட்கா ஒப்பந்தத்துடன் முன்னோக்கி செல்வது தொடர்பான தீர்மானத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் ரணில் விக்ரமசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த அகதிகள் மீளவும் நாட்டுக்குள் வர வேண்டும் என்பதே எங்களின் விருப்பமாகவும் இருக்கிறது என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார்.
UNHCR அமைப்பின் தேசிய அலுவலக தலைவராக பணியாற்றிய சஞ்சிதா சத்யமூர்த்தி வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கடந்த காலங்களில் வடக்கு மக்களுக்கு பல்வேறு வகையான உதவிகளை UNHCR அமைப்பு வழங்கியதை நினைவு கூர்ந்த ஆளுநர் அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். குறிப்பாக இந்தியாவின் தமிழக மாநிலத்தில் தங்கியிருந்த இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கான வாழ்வாதார உதவிகளை மேற்கொண்டதில் UNHCR அமைப்பு பங்கு அளப்பரியது என்பதை ஆளுநர் சுட்டிக்காட்டினார். காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குதல், வீடமைப்பு திட்டம், வாழ்வாதார உதவி மற்றும் வேலைவாய்ப்பு என்பனவற்றை உறுதிப்படுத்தி தமிழகத்தில் தற்போது தங்கியுள்ள இலங்கை அகதிகளுக்கு மீள நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்திய ஆளுநர் அதற்குரிய திட்டங்களை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதற்கான ஒத்துழைப்புகளை எதிர்பார்ப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் பேரவலத்தின் சாட்சியாக நினைவாலயம் ஒன்று அமைக்கப்பட வேண்டுமென வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் சர்வதேச இறையாண்மை பிணைமுறி மறுசீரமைப்பு தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் 2024 நவம்பர் 27 எமது மக்கள் தங்களின் உறவுகளுக்கு எந்தவித இடர்பாடுமின்றி அமைதியாக தமது அஞ்சலிகளை செலுத்தி தமது உணர்வலைகளை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தனர். அந்த வகையில் ஜனாதிபதியின் இந்த நிலைப்பாட்டிற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கை தீவில் காலங்காலமாக தொடர் இனவழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் தமிழர்கள் 2009 இடம்பெற்ற இறுதிப் போரில் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத துன்பத்தை அனுபவித்து இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டனர். இறுதிப் போரின் பலிகள் இன்னும் ஆறாத நிலையில் அப்போரில் தமது உறவுகளை இழந்த ஏராளமான மக்கள் இன்னும் தம் உணர்வுகளுடன் நடைப்பிணங்களாக வாழ்ந்து வருகின்றனர். தம்மை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் சின்னஞ்சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏங்கி தவித்த நிலை. பசி பசி என குழந்தைகள் அழும்போது செய்வதறியாத நிலையில் பெற்றோர்கள் கலங்கிய அவல நிலை. பதுங்கு குழிகளை விட்டு வெளியேறி வந்தால் தப்ப முடியாது என்றெண்ணி பதுங்கு குழிகளுக்குள்ளே தங்கியிருந்த நேரம், அதற்குள்ளேயும் குண்டுகள் விழுந்து உறவுகள் மடிந்த போது உயிரிழந்தே தமது உறவுகளை புதைப்பதற்கு இயலாமல் உடல்களை அவ்வாறே விட்டுவிட்டு ஓடிய நிலைமைகள் ஆகியவற்றை எண்ணி பாருங்கள். லட்சக்கணக்கான தமிழ் உறவுகளை பலிகொண்ட அந்த பேரவலம் தமிழ் தேசிய இனத்தின் கூட்டு மன உளவியலில் பெரும்பாலும் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை மாற்று கருத்தில்லை. இந்த நிலையில் அங்கு உறவுகளை இழந்து தற்போது வாழ்ந்து வருகின்ற மக்கள் தம் உறவுகளை நினைவு கூர்வதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நினைவிடம் தேவை என்பதை அங்குள்ள மக்கள் ஆதங்கத்துடன் கூறி வருகின்றனர். உயிரிழந்தோரை நினைவு கொள்ளும் விதத்தில் உலகின் மூத்த குடிகளில் ஒன்றான தமிழினம் மிக உயர்ந்த நாகரிக பண்பாடுகளை கொண்டுள்ளது. எமது இன வரலாற்றில் மிக அதிகமான மக்கள் உயிரிழந்த ஒரு அவலம். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட எம் உறவுகளை நினைவு கூற ஒரு நினைவாலயம் அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு தங்கள் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். கடந்த பொது தேர்தலுக்கான தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத குறித்த தேர்தலில் போட்டியிட்ட 888 வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவடைந்தது. இந்த நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட செலவு அறிக்கைகள் மாவட்ட செயலகத்தில் உள்ள தெரிவத்தாட்சி அலுவலரின் காரியாலயத்தில் நேற்று முதல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி ஒவ்வொரு மாவட்ட செயலகத்திலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி அந்தந்த மாவட்டத்தில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளினதும் சுயேட்சை குழுக்களினதும் வேட்பாளர்களின் செலவு அறிக்கைகளை நேற்று முதல் பொதுமக்கள் பார்வையிட முடியும். இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு நேற்று முதல் 10 நாட்களுக்கு வாக்காளர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக உரிய மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்கள் ஊடாக மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபரிடம் முறைப்பாடு செய்யப்படவுள்ளது. அதற்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் சட்டமா அதிபரால் குறித்த வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
77 நாடுகளில் வசிக்கும் இலங்கை பிரஜைகளுக்கு இணையவழி மூலம் பிறப்பு சான்றிதழை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பதிவாளர் திணைக்களத்தின் பதிவாளர் நாயகம் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு பதிவாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அமைச்சுடன் இணைந்து இலங்கைக்கு வெளியே வசிக்கின்ற 77 நாடுகளில் வசிக்கின்ற பிரதிநிதிகள் தங்களுடைய பிறப்பு சான்றிதழ்களை இணையவழி மூலம் பெற முடியும் என்றும் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் 2 வாரங்களுக்கு முன்பாக 7 நாடுகளோடு இணைந்து கலந்துரையாடியதாகவும் சுட்டிக்காட்டினார் அவர். வெளிநாட்டில் இருப்பவர்களும் இலங்கை பிரஜைகள் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. பதிவாளர்கள் பொதுமக்களுக்கு சேவையை வழங்கும் பொறுப்பு வாய்ந்த பணியில் உள்ளமையை சுட்டிக்காட்டினார். பிறப்பு, இறப்பு, விவாகரத்து தொடர்பான சேவைகளை டிஜிட்டல் முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் பதிவாளர் நாயகம் விஜயசிங்க தெரிவித்தார். எதிர்காலத்தில் அடையாள அட்டைகளை விநியோகிக்கின்ற போது ஆட்பதிவு திணைக்களம் மற்றும் பதிவாளர் திணைக்களம் இணைந்து செயற்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தொடர்ந்தும் காணாமல் போனவர் தொடர்பாக பதிவுகள் இடம்பெற்று கொண்டிருப்பதையும் பதிவாளர் நாயகம் நினைவுபடுத்தினார். காணி பதிவுகளும் இடம்பெற்று கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கும் சீனாவின் வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெறவுள்ளது. சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் இன்று இந்த சந்திப்பு நடைபெறுவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன இந்திய எல்லை விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நியாயமான முறையில் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்படும் என இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.